Hi, hello friends. In this video, I'm going to give some set of words to you. You have to frame sentences on your own for that words. Are you all ready to accept this challenge? Try your best to complete this task. Let's move into the video. In our school, daily we will allot 10 minutes for framing sentences. And also, whenever we are going to start a new lesson, we will give 5 new words for themselves. When you frame a sentences on your own, it will give more confidence to you. It will enrich your knowledge in English as well as it widen your vocabs in English. So, my humble request you to take any 5 words daily in your life and practice on it. You can also speak in English without any interruption. Try this one. The first word in a make sentence is altogether. இதோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்துன்னு அர்த்தம். The meaning for altogether is எல்லாம் சேர்ந்து. Try on your own. Did you frame a sentence now? We will celebrate this function all together. இதோட மீனிங் என்ன? நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த விழாவினை கொண்டாடலாம் அப்படின்னு அர்த்தம். Shall I move to the next one? Because of. Meaning for that one is காரணமாக. I didn't go to school because of fever. காய்ச்சல் காரணமாக நான் இன்று பள்ளிக்கு செல்லவில்லை. The third one is bring to an end. Bring to an end. ஒரு முடிவுக்கு கொண்டு வா. She brought the concert to an end with a beautiful Sivan song. கான்சர்ட்னா என்ன? கச்சேரின்னு அர்த்தம். அவங்க கச்சேரியை ஒரு அழகிய சிவன் சாங்கை பாடி முடிவுக்கு கொண்டு வராங்கிறது தான் இதோட பொருள். The next one is bring under control. அமைதி நிலைக்கு கொண்டு வா. We use this word often in our real life. The fireman takes 2 hours to bring the fire under control. தீயணைப்பு வீரர்கள் 2 மணி நேரமாக போராடி தீயை கட்டுக்குள்ளே கொண்டு வந்தனர். அதுதான் இதோட மீனிங். பிரிங் அண்டர் கண்ட்ரோல்னா அமைதி நிலைக்கு கொண்டு வான அர்த்தம். டூ ஜஸ்டிஸ் டு. நியாயமாக நட. This meeting doesn't do justice to the poor people. இந்த கூட்டத்தில் ஏழை மக்களுக்கான நியாயங்கிறது கிடைக்கல அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். ஃபார் ஒன் ஷேக். ஒருவருக்காக. She does the cake to her mother's shake. அவள் தனது அம்மாவிற்காக கேக் ஒன்றை செய்தாள். அதுதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். I already posted this word in my previous video itself. Good for nothing, பயனற்ற. That a broken clock is considered as a good for nothing object. இந்த உடைஞ்ச கண்ணாடிங்கிறது ஒரு பயனற்ற பொருளாக கருதப்படுகிறது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிவ் அப். கைவிட்டு விடு. யூ மஸ்ட் கிவ் அப் யோர் பேட் ஆக்டிவிட்டீஸ் ஆர் பேட் ஹேபிட்ஸ். நீ உன்னோட தீய பழக்கங்களை கைவிட வேண்டும். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிவ் இன். பணிந்து செல். த கவர்மெண்ட் கான் பி சீன் ஆஸ் கிவிங் இன் டு த டெரரிஸ்ட் டிமாண்ட்ஸ். தீவிரவாதிகள் வைக்கக்கூடிய கோரிக்கைகளுக்கு நமது அரசு பணிந்து செல்லும் மாதிரி இல்லை. அதுதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆன் பிஸ்னஸ். பணியின் காரணமாக. ஐ சம்டைம்ஸ் ஹாவ் டு கோ டு சென்னை ஆன் பிஸ்னஸ். நான் சில சமயத்தில் தொழில் காரணமாக சென்னைக்கு செல்ல வேண்டியிருக்கும். அதுதான் இதோட மீனிங். புட் ஆன் எண்ட் டு. ஒரு முடிவுக்கு வா. They promise to put on end to unfair policies. நியாயமற்ற கொள்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதா உறுதியளிச்சிருக்காங்க. சரியா? அதான் அதோட பொருள். Put to bed. தூங்க வை. Put to bed. தூங்க வை. Have you put the child to bed? Have you put the child to bed?
குழந்தைகளை தூங்க வைத்து விட்டீர்களா? குழந்தைகளை தூங்க வைத்து விட்டீர்களா அப்படிங்கிறது தான் இதோட பொருள். பே ஆஃப் கொடுத்து தீர். பே ஆஃப் கொடுத்து தீர். பே ஆஃப் யோர் மணி த்ரூ தி ஆன்லைன். ஆன்லைன் மூலம் உங்கள் பணத்தை செலுத்துங்கள். ரீஃப் த ஃப்ரூட் பலனை அனுபவி. த டீம் that wins the championship will reap the fruit of their efforts. சாம்பியன்ஷிப்பை வெல்லும் அணி அவர்களோட முயற்சியோட பலனை அறுவடை செய்வாங்க. ஒன் ஆஃப் த யூஸ்ஃபுல் வேர்ட் மார்க்கெட். shift one's ground பேச்சை மாற்று. they refused to shift their ground. what it means? அவங்க தங்களோட பேச்சை மாற்ற மறுத்துட்டாங்க. இதுதான் இந்த சென்டென்சஸோட மீனிங். I hope you understand the meaning for the word pay off, reap the fruit, shift one's ground. Shall we move into the next one? Settle down, தங்கு. The sand settled down under the water. மணல் தண்ணீருக்கு அடியில் தங்கிவிட்டது. Take hold of, உறுதியாக பற்று. She took hold of his father's hand. அவள் தன் தந்தையின் கையை பிடித்தாள். டேக் த ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பை பயன்படுத்திக் கொள். ஷி டேக்ஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி டு ஷோ தேர் டேலண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஆல். அனைவருக்கும் முன்னால் அவர்களின் திறமையை வெளிப்படுத்தும் வாய்ப்பை பயன்படுத்துகிறார் அப்படிங்கிறதா எந்த சென்டென்ஸோட மீனிங். டேக் த சேர் தலைமை வகி. ரியா டுக் த சேர் இன் பிரியங்காஸ் ஆப்சன்ஸ். பிரியங்கா இல்லாத நேரத்தில் ரியா தலைமை வகித்தார். டேக் நோ நோட்டீஸ் புறக்கணி. டேக் நோ நோட்டீஸ் when someone says negative comments about you. யாராவது உங்களை பற்றி எதிர்மறையான கருத்துக்களை சொன்னால் கவனிக்க வேண்டாம். டேக் பிட்டி ஆன் இரக்கம் கொள். ப்ளீஸ் டேக் பிட்டி ஆன் யோர் grandmother's health. தயவு செய்து உங்கள் பாட்டியின் உடல்நிலையை பார்த்து இரக்கம் கொள்ளவும். அண்டர் த ஐ ஆஃப் நேரிடை பார்வையில். ஐ ஸ்டடிட் அண்டர் த ஐ ஆஃப் மை டீச்சர். நான் எனது ஆசிரியரின் நேரிடை பார்வையில் பயின்றேன். கீப் ஒன்ஸ் டெம்பர் கோபத்தை அடக்கு. யூ ஷுட் கீப் யர் டெம்பர் while argue with someone. ஒருவருடன் வாக்குவாதம் செய்யும்போது கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். let off போகவிடு. the teacher let me off with a warning due to not completed my homework. எனது வீட்டு பாடங்களை முடிக்காததால் ஆசிரியர் என்னை எச்சரித்து அனுப்பினார். லேர்ன் பை ஹார்ட் மனப்பாடம் செய். யூ மஸ்ட் லேர்ன் பை ஹார்ட் தீஸ் மேக்ஸ் ஃபார்முலே. இந்த கணித சூத்திரங்களை நீங்கள் கட்டாயமாக மனப்பாடம் செய்ய வேண்டும். மேக் த பெஸ்ட் யூஸ் ஆஃப் கூடுமானவரை பயன்படுத்து. ஐ வாண்ட் டு மேக் த பெஸ்ட் யூஸ் ஆஃப் மை ஸ்கில்ஸ். எனது திறமையை சிறப்பாக பயன்படுத்த விரும்புகிறேன். நோ மோர் இதற்கு மேல் இல்லை. ஹி இஸ் நோ மோர் அவர் இப்பொழுது உயிருடன் இல்லை. நோ லாங்கர் இனி கிடையாது. ஷீ நோ லாங்கர் டாக்ஸ் டு மீ அவள் இனி என்னிடம் பேசுவதில்லை. வித்தின் த மெமரி நினைவு கெட்டியவரை. வித்தின் த மெமரி ஆஃப் மை ஃபாதர் ஃபீல்ட்ஸ் வேர் ஃப்ளவுட் பை ஆக்ஷன். என் தந்தைக்கு நினைவு தெரிந்தவரை வயல்கள் எருதுகளால் உழப்பட்டன. வாவ் ஃபார் விரதமிரு. ஐ எம் டேக்கிங் வாவ் ஃபார் மை மேரேஜ். என் திருமணத்திற்காக நான் விரதத்தை கடைபிடித்து கொண்டிருக்கிறேன். vulture's look கழுகு பார்வை. he is seeing others activity like a vulture's look. கழுகு போல் மற்றவர்களின் செயல்பாடுகளை அவர் பார்க்கிறார். in this place vulture's look refers the keen observation. the eyesight of vulture is very sharp, so they are compared with this one. okay, what if இருந்தாலும் என்ன. what if nobody is at home வீட்டில் யாரும் இல்லைன்னா என்ன செய்வது. ஸோ வாட் இஃப் used when arising for the consequences. for example, what if the rain comes tomorrow. நாளைக்கு மழை வந்தா என்ன பண்ணுவ. ஸோ கூட கொண்டு போன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கன்சீக்வன்சஸை பேஸ் பண்ணி அரைஸ் பண்ணக்கூடிய
ஒரு கொஸ்டினை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வாட் இஃப்னு சொல்லுவோம். வேக் ரிப்ளே, தெளிவற்ற பதில். ஐ கேவ் வேக் ரிப்ளே டு மை மதர்ஸ் கொஸ்டின். என் அம்மாவின் கேள்விக்கு நான் தெளிவற்ற பதிலளித்தேன். வெயின் க்ளோரி, தற்புகழ்ச்சி. For all his vain glory made him to lost his value in front of all. அவனது தற்பெருமையான பேச்சு அனைவரின் முன்னிலையிலும் அவனுடைய மதிப்பை இழக்க செய்தது. விசியஸ் சர்க்கிள், கெட்ட சவகாசம். ஐ ஹோப் யூ டோன்ட் ஹாவ் எனி விசியஸ் சர்க்கிள். உங்களுக்கு எந்த தீய நட்பு வட்டமும் இல்லை என்று நம்புகிறேன். If you really like my video, then please share with your friends. Subscribe my channel. Don't forget to hit the like button. Thank you so much for watching my channel.